இன்றைய 5 முக்கிய செய்திகள். தேசிய தின கொண்டாட்டத்தின் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆக பெரிய நகரும் மேடை பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்த வருகிறது. 360 டிகிரி சுழலும் மேடை பாடாங்கில் உள்ள பார்வையாளர்களுக்கு அருகிலேயே கலை நிகழ்ச்சியை கொண்டு வரவிருக்கிறது. 15 மீட்டர் அகலம் கொண்ட 3 அடுக்கு மேடை 20,000 கிலோகிராம் எடை கொண்டது. 270 LED திரைகள் பொருத்தப்பட்டுள்ள அந்த மேடை 7 மீட்டர் வரை உயரக்கூடியது. தனியார் துறையினர் தேசிய அடையாள அட்டை எண்களை மறைச்சொற்களாக பயன்படுத்தும் நடைமுறையை நிறுத்த வலியுறுத்துகிறது. அதற்கான புதிய வழிகாட்டி குறிப்பை தனியார் தகவல் பாதுகாப்பு ஆணையமும் சிங்கப்பூர் இணைய பாதுகாப்பு அமைப்பும் இணைந்து வெளியிட்டன. மக்கள் செயல் கட்சி ஒருவேளை செயலிழந்தால் சிங்கப்பூரை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்கான தயார் நிலையில் இருக்க பாட்டாளி கட்சி விரும்புகிறது. மலேசியாவின் கலுவாஸ் கஜாப் என்ற மிக பிரபல வலைப்பதிவுக்கு அளித்த பேட்டியில் பாட்டாளி கட்சி தலைமை செயலாளர் பிரீத்தம் சிங் தெரிவித்தார். அனைத்துலக அளவில் நடத்தப்பட்ட சோதனையில் 83 மில்லியன் வெள்ளி மதிப்புள்ள சட்டவிரோத மருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அதை முன்னிட்டு இணையதளங்களில் மருந்து பொருட்களை விற்பனை செய்யும் 732 பேருக்கு சுகாதார அறிவியல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புகித் தீமா விரைவு சாலையில் பல வாகனங்கள் மோதிக்கொண்டதை அடுத்து 4 மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 2 லாரிகளும் வேனும் இன்று காலை 7:50 மணி வாக்கில் மோதிக்கொண்டன. அதிகாரிகள் விசாரணை தொடர்கிறது. மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக விஸ்ருதா நந்தகுமார்.